தலைவர் என்ன பண்ணுறாரு, 1962 திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகிறாரு. அதாவது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். சரியா? அப்பொழுது பேசி முடிக்கிறார். கூட்டம் என்றால் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்பொழுது மக்கள் எம்ஜிஆருக்கு ஒரு சோடா கொடுக்குறாங்க. அந்த சோடாவை குடிச்சிட்டு மீதம் அப்படியே வைக்கிறார், பாதி இருக்கிறது. அதன் பிற்பாடு அந்த மீதம் இருக்கின்ற சோடாவை குடிக்க கட்சியிலிருந்து மேல்மட்ட பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து கீழ்மட்ட தொடர்பு வரைக்கும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆவல். எல்லாரும் திபு திபு திபுன்னு ஓடுறாங்க. காவல்துறை என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்தவே முடியல. அதாவது ஒலிபெருக்கில் சொல்கிறாங்க, கை கலப்பு நடக்குது, சண்டை நடக்குதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் பண்ணுறாங்க, சரி இதற்கு ஒரு தீர்வு காண சொல்லிட்டு மைக்கில் பேசுகிறாங்க. திரும்பவும் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், இங்கே பாருங்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் குடித்த மீத சோடாயை நீங்கள் அத்தனை பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் சற்று பொறுமையாக இருங்கள் அப்படின்றாங்க. ஒரு பெரிய அண்டா கொண்டு வராங்க. அந்த பெரிய அண்டாவில் தண்ணி நிறைய ஊற்றுறாங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டு புரட்சி தலைவர் குடித்த அந்த மீதமுள்ள சோடாயை ஊற்றுறாங்க. எல்லாம் கலக்கிறாங்க. கலக்கிட்டு எல்லாம் லைனில் வாங்க அப்படின்றாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் தீர்த்து கொடுக்குற மாதிரி அந்த மீதமுள்ள சோடாயை தண்ணியில் கலந்து அப்படியே வாங்கி குடிக்கிறாங்க.